கோவா வச்சு ஒரு ஹெல்தியான சலாட் செய்யறது அப்படின்னு பாப்போம். உங்களுக்கு 2 பேருக்கா 3 பேருக்கா ஒரு ஆளுக்கான்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சாமான்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மேசக்கரண்டி அளவு வினிகர் சேர்க்கிறேன். அது எவ்வளவு கோவா எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு உப்பும் சேர்த்து இதற்காக நாங்கள் பிரட்டி வைப்போம். 3 மினிட்ஸ் இருக்கணும். அப்படி கலந்து போட்டு அப்படி அமர்த்தி விட்டாலே சரி. சின்ன கேரட் எடுத்து அதை சீவி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். இதுக்கு பெல் பெப்பர் பாதி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். சிவத்த வெங்காயம் பாருங்க, சின்ன பாதி சிவத்த வெங்காயம் சின்ன அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். முதல்ல நாங்கள் ஏற்கனவே கோவாவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். தேவைக்கு பார்த்து சேர்த்தா சரி. நான் ஒரு காத்திரண்டியாவே பெல்ல சேர்க்கிறேன். இதுல சூரியகாந்தி விதையும் பூசணி விதையும் இருக்கு. இது நான் சேர்க்கிறேன். உங்களுக்கு இல்ல நீங்கள் எள்ளோ கச்சானோ இன்னும் உங்களுக்கு கிடைக்கும் அதை ட்ரெஸ்ஸிங்க்கு போடலாம். வினிகர் சேர்த்தபடியா நான் ஒரு 1.5 தேக்கரண்டி அளவு தேசி புளி சேர்க்கிறேன். மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி அளவு சேர்க்கிறேன். சியா சீட் 1 தேக்கரண்டி எடுத்துருக்கேன் இந்த சலாடுக்கு. இதை சேர்க்கிறேன். இனி நாங்கள் இதை மிக்ஸ் பண்றதுதான். EVS குசினியை நான் போடுற ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க நட்பு பகிர்ந்து கொள்ளுங்க. EVS குசினி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. கோவாவில் வச்சு கோவா சலாட் செய்திருக்கிறோம். இன்னொரு ரெசிபியோட சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.